ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலைக்கு சூடாக கற்பூரவள்ளியில் பஜ்ஜி செய்யலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, தேவைக்கேற்ப மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ கற்பூரவள்ளியை நல்லா கழுவி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து கற்பூரவள்ளி இலையை மாவோட சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். கற்பூரவள்ளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த மலைக்கு சூடாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.